Sony G700. இது வந்து Dolby Atmos-ஓட உள்ள ஒரு ஸ்பீக்கர். Just love this smell, guys. எப்படி இருக்குன்னு கேட்கலாம். வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கைஸ், இந்த ஸ்பீக்கரை வந்து கொண்டு வந்தாச்சு. நான் உள்ளே கொண்டு வந்தேன், திருப்பி இந்த சீனுக்காக வெளியே உள்ளே கொண்டு வந்தேன். கொஞ்சம் ஐயோ சரி விடு. சரி, இது வந்து யூஸ்வலாக டோருக்கு பின்னாடி இருக்கிறதுனால அப்படியே அது போட்டுருனா யாரும் வர மாட்டாங்களா என் ரூமில், அதனால் அப்படியே விட்டேன். ஐயோ துணிலாம் இங்கே இருக்குது. சரி விடுங்க, அம்மா பார்த்துட்டு வாங்க. ஏன்டா வீட்டை காட்டுறேன் ஃபஸ்ட்டாக இந்தியா காட்ட விட்டுனேன், பரவாயில்ல. இப்போ நம்ம வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். இதை அன்பாக்ஸ் பண்ணி நம்ம செட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நான் வந்து ப்ராப்பராக சவுண்ட் பாரோ இல்லை சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் வந்து செலவு பண்ணதும் கிடையாது, நான் யோசிச்சதுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி எம்ஐல சவுண்ட் பார் நான் வந்து அந்த வீட்டில் வச்சிருந்தேன். பட் அது வந்து 3.5mm ஜாக்ல கனெக்ட் பண்ணியிருந்தேன்னா டிவி சவுண்டோட மொக்கையாக வந்துட்டு இருந்துச்சு. பட் அதுவே எனக்கு தெரியாமல் சும்மா கேட்டே இருந்தேன். நான் வந்து இயர்ஃபோன் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து நல்ல இயர்ஃபோன், சரிங்களா. நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து Sony XM4 இயர்ஃபோன் சொல்ற ஹெட்ஃபோன். ஆக்சுவலி நான் இங்கே தான் இருக்குது, எடுத்து காட்டுறேன். இதுதான் அந்த XM4 சோனில. ஆக்சுவலி இது ரொம்ப சூப்பரான ஒரு ஹெட்ஃபோன். எனக்கு வந்து இது நான் வந்து என்னோட லாஸ்ட் பர்த்டேக்கு வந்து எனக்கு வந்து கிஃப்டா நான் வந்து இதை வாங்கிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி வந்து என்னன்னா வந்து ஒரு டெக்னாலஜிக்கலா ஏதாவது வாங்க ரொம்ப பிடிக்குன்றதுக்காக நான் இது வாங்கினா ரொம்ப யூஸ்ஃபுல். இது நான் அதிகமா யூஸ் பண்றது நான் யூஸ் பண்றது எப்போனா வந்து ஃபிளைட்ல போகும்போது நாய்ஸ் கேன்சலேஷன் சூப்பரா இருக்கும். எல்லாமே இதை வந்து நான் வீடியோ பண்ணிருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு, அதுல நீங்க பாத்துக்கோங்க. வீடு நான் கட்டிட்டு நம்ம வந்து டிவிலாம் வாங்குறோம். இப்போ இங்க வந்து LGல வந்து C1 போட்டிருக்கேன். வேற லெவல் OLED, செம்மையா வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ். பட் சவுண்டு வேஸ்ட், லைக் சுத்தமா நல்லா இல்ல. வெளியில A80J இருக்கு சோனில, அதுல சவுண்ட் வேற லெவல்ல இருக்கு, ஜஸ்ட் டிவில இருந்து. பட் இதுல சுத்தமா நல்லா இல்ல. சோனில வந்து ஒரு இது வாங்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பாக்குறவங்க யாராவது வந்துட்டு சவுண்ட் பார் வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து சர்ச் பண்றீங்க, அதுல நீங்க சர்ச் பண்றீங்க, உங்களுக்கு தெரியும் என்னென்ன மாடல்லாம் சொல்லிட்டு. சோனில ST-S350 ஒரு மாடல் இருக்கு. இட் கம்ஸ் அப் டு 18,000 சம்திங் வருது. அதான் வாங்கலாம்னு இருந்தேன். அப்புறம் நான் வந்து என்னோட இன்ஸ்டா ஸ்டோரியோட போட்டேன், கைஸ் எனக்கு வந்து சொல்லுங்க என்ன வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து Yamaha Yass 209 சொல்லியிருந்தீங்க நிறைய பேர்ல கொஞ்சம் பேரு. அப்புறம் நிறைய பேர் சோனி சொல்லிருந்தீங்க. போக் ஆடியோல இன்னொன்று இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. சோனோஸ் பிளா 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 எக்கச்சக்கமா இருக்கு. எல்லாத்தையுமே சர்ச் பண்ணிட்டு சரி Yamaha Yass 209 சொன்னோம்னா சரி Yamaha Yass நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சர்ச் பண்ணப்ப சென்னையில வந்துட்டு ஸ்டெர்லிங் ரோட்ல ஸ்டெர்லிங் மியூசிக் Yamaha வருது. அங்க போனேன், அங்க போயிட்டு கேட்டேன். நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஸ்பீக்கர் விற்கிறாங்களே. ஸ்பீக்கர் விற்கிறாங்கன்னா இப்போ குரோமாவோ இல்ல ரிலையன்ஸோ இல்ல வந்து எந்த பிளேஸ்க்கு போங்களேன், போன்ல ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணி பாட்டு போட்டு கேளுங்க அப்படின்றாங்க. அதுல வந்து அந்த ஸ்பீக்கரோட முழு பவர் அண்ட் இம்பாக்ட் வந்து நம்மளால கேட்டுக்க முடியல. HDMI கேபிள்ல சொருனா தான் நல்லா இருக்கும். அது வந்து சும்மா நம்ம போன் கனெக்ட் பண்ணா நல்லா இருக்காதுல்ல. சோ அதே மாதிரி Yamaha Yass 209 அது பார்க்கலாம் Yamaha போகும்போது அவங்க போன்ல தான் கனெக்ட் பண்ணி காமிச்சாங்க. அது கேட்கும்போது ஒரு மாதிரி வாய்ஸ்லாம் மஃபுல் ஆகுது. அதுல இது என்ன அது மொக்க ஸ்பீக்கரா தெரியுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம். ஏன்னா சோனில வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணாலே அது நல்லா இருக்குது. பட் இதுல அது நல்லா இல்ல. ST-S350 தான் வாங்கலாம்னு இருந்தேன் 18K. பட் அதுக்கு அடுத்து இந்த G700 பார்த்த அப்புறம் G700 வந்து இதுதான் அந்த மேட்ரு. Sony G700 இது வந்து Dolby Atmos-ஓட உள்ள ஒரு ஸ்பீக்கர் 3.1. அதாவது ஒரு சவுண்ட் பார் வரும், கீழே ஒரு ஊஃப் வரும், மொத்தம் அந்த சவுண்ட் பார்லயே 3 ஸ்பீக்கர் வரும். 3.1 Dolby Atmos இருக்கு. சோ Dolby Atmos யூசுவலா வந்துட்டு எல்லா பக்கமும் சவுண்ட் வருது. சோ இந்த Atmos வந்து இந்த 3.1 ஸ்பீக்கர்லயே எப்படி வந்து இந்த Atmos ஒர்க் ஆகும் அப்படின்றது எனக்கு இன்னுமே தெரியல. பட் கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. Atmosக்காக தான் இந்த ஸ்பீக்கர் வாங்கினா கிடையாது. பிகாஸ் கண்டிப்பா Atmosக்கு வந்து இந்த ஒரு ஸ்பீக்கர் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அந்த ஒரு இது சப்வூஃபர்
வாஸ் குட். கேட்ட வரைக்கும் ஓகேவா இருக்குது. பட் ரொம்ப பேங் 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 அப்படின்ற ஒரு சப்வூஃபர் கிடையாது. அதுக்கு நல்லா பேங் 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 கேட்குற மாதிரி, அட்மாஸும் சூப்பரா இருக்க மாதிரி, எல்லாமே நல்லா இருக்க மாதிரி ஒரு ஸ்பீக்கர் வந்து ஆக்சுவலி நான் வந்து வாங்க போறேன். அது என்னோட பர்த்டேக்கு, இந்த வருஷம் பர்த்டேக்கு. போன வருஷம் பர்த்டேக்கு வந்துட்டு ஹெட்ஃபோன் வாங்கினேன். இந்த வருஷம் பர்த்டேக்கு வந்துட்டு ஒரு வேற லெவல் சரௌண்ட் ஸ்பீக்கர் வந்து ஒன்னு பார்த்து வச்சிருக்கேன். பட் அந்த வீடியோ வந்து கூடி சீக்கிரம் வரும். அதை நீங்க பாப்பீங்க. நிறைய சோனி ப்ராடக்ட் வாங்கிட்டு இருக்கணும். இது எல்லாமே நான் காசு கொடுத்து வாங்குறது. எதுலையுமே ஒரு ஆஃபரோ இல்ல ஒரு ப்ரொமோஷன் எதுவும் கொடுக்கறது இல்ல அவங்க. நினைக்காதீங்க. அண்ட் சோனி சொல்லும்போது நான் சொல்லிடுறேன். அதை சொன்னது அதாவது லைக் இந்த ப்ளூடூத் தான் வந்து கனெக்ட் பண்ணி காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அண்ணா நகர் சோனி பிரான்ச்ல வந்து அப்படி இல்ல, HDMI கனெக்ட் பண்ணி ப்ராப்பரா வச்சிருக்காங்க. நீங்க போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாக்குறதுக்கு. இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் சோனி ஸ்பீக்கர். So let's unbox this. அந்த S350ல இருந்து நான் இதுக்கு வந்து ஜம்ப் ஆனதுக்கான இன்னொரு காரணம் என்னன்னா வந்து, நானும் தம்பி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஸ்பீக்கர்லாம் வாங்கினா எவ்வளவு நாள் இருக்கும், நான் கிடைக்கும்னா ஒரு 5-6 வருஷம் 10 வருஷத்துக்கிட்ட கிடைக்கும், அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது, ஒரு வீணா போற பொருள் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னா, அவ்வளவு நாள் இருக்குன்னா சரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து நல்ல ஸ்பீக்கரே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ST-G700 போனேன். அது இல்லைன்னா நான் அதே வாங்கியிருப்பேன். ST350 அது வந்து அது ரேட் என்ன 18. இது வந்துட்டு 39,900 இதோட பிரைஸ். ஸோ நீங்க ஏதாவது நல்ல கார்டு வச்சிருக்கீங்க, HDFCயோ இல்ல ஆக்சிஸோ இல்ல தெரியலங்க, நான் எதுக்கும் நான் வந்து சொல்ல விரும்பல. இப்போதைக்கு HDFC, ஆக்சிஸ், சிட்டி பேங்க்ல கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல ஏதோ வந்து இஎம்ஐல வாங்கினோம்னா அவங்க 10% குறைப்பாங்க, கேஷ்பேக் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி கூட நீங்க ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் நீங்க காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் யாரையும் வந்து அந்த மாதிரி நான் தூண்டுறதில்ல. பட் if you are in the market for buying a good speaker, நான் இதை கேட்டு சொல்றேன் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. எனக்கு கண்டிப்பா நல்லா தெரியும். பிகாஸ் this is my first ever proper sound bar package. நல்லா தான் இருக்கு. ஸோ எடுத்த உடனே ஒரு எப்படி யூஸ் பண்ணு போட்டிருக்கிறது, ரிமோட் வச்சிருக்காங்க என் ரூம்ல. இப்போ ஆல்ரெடி 4 ரிமோட் இருக்கு, இது 5வது ரிமோட். பட் இது ரொம்ப யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். தாட்ஃபுல்லா பேட்டரி கொடுத்துருக்காங்க, சோனி பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல வந்து HDMI கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஒயர் பார் 2 இதுக்கும் 2 இது கொடுத்துருக்காங்க. சவுண்ட் பாருக்கு வந்து இது வந்து சப்வூஃபருங்க. ஆக்சுவலி இதை செட் பண்றதுக்கு வேணுமான்னு கேட்டாங்க 4. நான் வேணாம் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டேன். அந்த நியூ பீஸோட ஸ்மெல்லுங்க, புது பீஸ்ல ஒரு ஸ்மெல் வரல, ஸ்மெல் செம்மையா இருக்கும். ஹை ஆன் ட்ரக்ஸ் மாதிரி ஹை ஆன் டெக்னாலஜிஸ். எதுனா கீழே இங்கே வச்சிடலாம், கீழே இடம் இருக்குது வச்சிடலாமா? யாராவது சவுண்ட் இன்ஜினியர் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இது தப்புனா எனக்கு சொல்லுங்க, நான் கண்டிப்பா இப்படி திருப்பி வச்சிடுறேன். இல்ல இருப்பா நீ இப்படி வைக்கலாம் அப்படின்னா வந்துட்டு அதையும் சொல்லுங்க கமெண்ட்ல. ஓகே, சவுண்ட் பார் எடுக்க போறோம். இல்ல அடுத்த சவுண்ட் பார் நான் வாங்க போறேன்ல, அது அன்பாக்சிங் எனக்கு தெரிஞ்சு வேற லெவல்ல இருக்கும். எனக்கு தெரிஞ்சு யாரும் தமிழ்ல எதையும் பண்ணதுன்னு நினைக்கிறேன். அது நம்ம பண்ணலாம், சூப்பரா இருக்கும். சரியா? இட்ஸ் நியூ ஒன் படி. Just love this smell guys. இது ஏதோ ஒரு மாதிரி இருக்கலாம், சும்மா புதுசாக வாங்கிட்டேன், புதுசாக அவங்க பொருள் அப்படி இருக்குது. ஸோ ப்ரெஸ் ஃபார் டெமோன்னு இங்கே ஒன்று இருக்குது. சென்டர் ஸ்பீக்கர் ஃபார் வோக்கல் கிளாரிட்டி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி மேட் ஃபினிஷ், ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் விச் லுக்ஸ் வெரி ப்ரீமியம். அண்ட் இது ஃபுல்லாக குட்டி 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 ஹோல்ஸ், ஸ்பீக்கரில் ஹோல்ஸ் தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலி நான் வந்து என்ன பண்ணணும்னா இதை வந்து இங்க மாட்டணும். பட் இப்போதைக்கு நான் மாட்டல. ஜஸ்ட் கோனா கீப் இட் லைக் திஸ். பிகாஸ் நான் யாராவது வேணுமான்னு கேட்டதுக்கு நெக்கெல்லாம் வேணான்ட்டேன். நெக்கெல்லாம் சொல்ல, எனக்கு எப்படின்னா இதை நான் வாங்கி யூஸ் பண்ணி ஆகணும்யா, இதாவது எவ்வளவு நாளையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஒன்று இருக்குதுங்க, நீ நம்ம ஆர்டர் பண்றோம்னா நீ கிடைக்க மாட்டேங்குது. நான் சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக. அதனால ஸோ நமக்கு ஒரு மாதிரி வெளியில் இருக்க ஸ்பீக்கர் கேட்கணும்னு கிடைக்க மாட்டேங்குது. எப்படியாவது வேணும்னு சொல்லிட்டு சொல்லி இன்னைக்கு எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ தேங்க்ஸ் டு சோனி ஃபார் தட், சோனி சென்னை ஃபார் தட். இது என்னன்னா வந்து சவுண்ட் பார்ல இருந்து சப்வூஃபருக்கு ஒயர்லாம் கிடையாதுங்க, அப்படியே ஒயர்லெஸ்ஸாகவே கனெக்ட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் நம்ம பவர் கொடுத்தா மட்டும் போதும். இது நான் வந்து அந்த பின்னாடி இருக்க அந்த இதில் மாட்டிட்டேன்னா உள்ள இருந்தே ஒயர் வந்துடும். பட் இப்போதைக்கு மட்டமாக எல்லா ஒயரையும் வெளியே விட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். எலக்ட்ரிஷியன் அவங்கள கூப்பிடணும், அவங்க தான் கரெக்டாக பண்ணுவாங்க. நம்மளுக்கு இதுதான் தெரியாது கைஸ். ஹலோ ஹலோன்னு வருது. ஹலோ ஜாலி 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 ஜாலி. இப்போ இதை இதில் கனெக்ட் பண்ணுறதுக்கு HDMI அவங்களே கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் டிவி ஆனிச்சு, ஆப்பிள் டிவி சுற்றி போடாமல் ஆன். ஓ மை காட், இவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிருச்சா கைஸ்? ஒரே நிமிஷம், சவுண்ட் நல்லா இருக்குன்னு கேட்குறேன். நான் பாதி வச்சு கேட்குறேன், ஃபுல்லாக வச்சு கேட்குறேன்னா சவுண்டு தலை வலிக்கும்.
சவுண்ட் செம்மையா இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ் சவுண்ட் சூப்பரா இருக்குங்க. டால்பி அட்மாஸ்ல என்ன இது இருக்குங்க? 6 அண்டர்கிரவுண்ட். 6 அண்டர்கிரவுண்ட். ஆக்சுவலி இது வந்து டால்பி அட்மாஸ் உள்ள ஒரு படம். ஸோ டால்பி அட்மாஸ் வந்து எல்லா படத்துலயும் இருக்காது, சில படத்துல தான் இருக்கும். அந்த படம் வரைக்கிறதே பெரிய கஷ்டம் இல்லை. இன்னைக்கு என்னமோ தெரியல, திடீர்னு இன்டர்நெட் வேற அதை சொதப்புது. இந்த மாதிரி எப்படியுமே இருக்காது கேஸ். ஐம் ரியலி சாரி. இவ்வளோ கேவலமா இருக்கு, பார்க்கறது கேவலமா இருக்கு. Jerry Mathers, no, Tony Dow, no, Barbara Billingsley, Hugh Loma. Wow. Hey, better la irukku. Oh, hey, எப்படி நான் சவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து இதுல காட்ட முடியாது. லைக் இதுல வந்து உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் நான் கொஞ்சம் சொன்ன வச்சேன், அதுக்கே வந்து ஐயோ இன்னைக்கு பார்த்து இன்டர்நெட் வர மாட்டேங்குது. ஃபக் யூ. ஆல்மோஸ்ட் மேக்ஸ் சவுண்ட் தான். 85 கிட்டே வச்சிருந்தேன் நான். ஓ மேன், வேற லெவல்ல இருக்குது. ஆக்சுவலி இதுல வந்து நான் சினிமான்னு ஒரு மேட்டர் இருக்கு, அதுல வச்சேன். ஆட்டோ சவுண்டு, ஸ்டாண்டர்டு, மியூசிக், சினிமா, இம்மர்சிவ்னு ஒன்று இருக்குது. ஐ திங்க் நான் இம்மர்சிவ் வச்சு கேட்கணும்னு நினைக்கிறேன். இம்மர்சிவ் ஏஇ அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம இம்மர்சிவ் ஆகிறதுக்காக ஆட்டோமேட்டிக்காக நினைக்கிறேன். பட் நான் சினிமா வச்சேன். ஐயோ கைஸ், ஓ பேஸ் வேற லெவலில் இருக்கு. ஸோ ஆடியோ வாய்ஸ்க்குன்னு தனியாக இருக்கு. வாய்ஸ்க்குன்னா சில படத்தில் வாய்ஸ் வந்து உங்களுக்கு கேட்காது. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் வாய்ஸ் வச்சு கேட்கலாம். இது நான் ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுறேன். பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இன்னைக்கு இப்போ நான் மாட்டிருக்கேன் நிறையா படம். ஏன்னா இப்போ இன்டர்நெட் ஒன்று வர மாட்டேங்குது. எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து விளட்டிடும். நான் எடுத்த உடனே வந்து நெட்ஃபிளிக்ஸ் போயிட்டு அதுல வந்து டால்பி அட்மாஸ் படத்தை போட்டு கேட்கிறேன். ஸோ கண்டிப்பா இதுதான் வந்து ஆடியோவோட எக்ஸ்ட்ரீம் குவாலிட்டியே. எப்பவுமே யூடியூப் தான் நான் இது யூஸ் பண்ணுவேன் அதிகமாக. ஸோ யூடியூப்லாம் பார்க்கும்போது இந்த அளவுக்கு ஆடியோ குவாலிட்டி இருக்காது. ஸோ எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்றேன் உங்களுக்கு. பட் இப்போதைக்கு ஐம் வெரி ஹாப்பி. ஸோ கைஸ், என் ரூம் சுத்தமான ரூம், அதனால சுத்தமாக தான் இருக்கும். சுத்தமாக இருக்காது. இந்த ஸ்பீக்கர் நான் ஒரு 1.5 வாரமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 1.5 வாரத்துக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதோட இது அப்படியே வீடியோ சொல்லிடலாம் எப்படி இருக்குது, நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. யூடியூப் வீடியோ நான் நேற்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த வீடியோ ஜப்பானில் வந்து ட்ரெயின்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதெல்லாம் பார்க்க பிடிக்கும். ஓகே, ஸோ பார்த்தீங்களா இந்த பிரச்சனையை சொல்லலான்னு இருந்தது வீடியோவில். ஸோ அதுவே ஆன் பண்ணிட்டேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெகக்னைஸ் பண்ணல ஸ்பீக்கர். ஸோ நான் என்ன பண்ணால் செட்டிங் போயிட்டு சவுண்ட் அவுட் டிவி ஸ்பீக்கர்ல இருந்து HDMI மாற்றுறேன். எஸ். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நிறைய வாட்டி ஆகுதுங்க. இது ரொம்ப கடுப்பா இருக்கு எனக்கு இதுல. ஸோ மேபி இட்ஸ் பிகாஸ் இது LG டிவி, அது சோனி ஸ்பீக்கர், அதனால அந்த மாதிரி ஆகுதா அப்படின்றது தெரியல. பட் இது வந்து நிறைய வாட்டி ஆகுது. இந்த மாதிரி எல்லா வாட்டியும் ஆகல, நிறைய வாட்டி ஆகுது. ஒரு 2 வாட்டி தான் வந்து அதுவே வந்து ரெகக்னைஸ் பண்ணி கரெக்டா ஒர்க் ஆச்சு. இந்த பிரச்சனை எனக்கு இருக்குது. அது இல்லாம சொல்ல போனா இந்த LG C1 டிவி. ஸோ இந்த டிவில வந்து பாத்தீங்கன்னா பேனல் வேற லெவல்ல இருக்கு. ஆனா சவுண்டு கேவலமா இருக்கு. ரொம்ப ரொம்ப கேவலம். லைக் எப்படின்னா, நீ இது வாங்கிட்ட அதனால உனக்கு அது கேவலமா தெரியுது அந்த மாதிரிலாம் இல்ல. நார்மலா நீங்க உட்காந்து கேட்கல, ஏன்டா இவ்வளவு கேவலமான ஒரு சவுண்ட் இருக்கு, அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால நான் எந்த சவுண்ட் பார் போட்டிருந்தாலுமே எனக்கு சூப்பரா தெரிஞ்சிருக்கும். பட் பர்டிகுலரா இந்த சவுண்ட் பார் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இதோட பேஸ் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. லைக் நான் வந்து அந்த நாங்கள் போட்டோன்னே டெக்னாலஜி வீடியோ போட்டு நான் வந்து ஒரு மாதிரி ஆச்சரியமாயிருப்பேன். அது என்னன்னா அந்த பேஸ் தான். அது அதிர்றது எனக்கு பெட்ல வந்து அதிருது. அந்த அளவுக்கு அந்த பேஸ் வந்து சூப்பரா இருக்குது. அது இல்லாம வந்து இது ஒரு டால்பி அட்மாஸ் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுல டால்பி அட்மாஸ் சவுண்ட்லாம் இருக்குது. டால்பி அட்மாஸ் படம்லாம் பார்த்தேன். ஆனா ரொம்ப அந்த டால்பி அட்மாஸ் ஃபீல்லாம் எனக்கு கிடைக்கல. சரிங்களா, நான் வந்து இது வந்து ரொம்ப டெக்னிக்கலான ரிவ்யூ இல்லை. பட் நான் கேட்ட வரைக்கும் டால்பி அட்மாஸ்னா வந்து ஒரு எல்லா பக்கமும் சவுண்ட் இல்லை, மேல இருந்து கீழே இருந்து, கீழே இருந்து இது இருந்துச்சு. பட் அந்த அளவுக்கு ரொம்ப டால்பி அட்மாஸ்க்குன்னு ஒரு இது கிடையாது. பட் இது வந்து 3 ஸ்பீக்கர் இருக்கிறதுனால இதுல வந்து கிளியரான இதெல்லாம் ஒரு சவுண்ட், லைக் பேஸ் எல்லாம் ரொம்ப கிளியரா இருக்குது. ஸோ அது வந்து லைக் வேற படம் பார்க்கும்போது வெறும் அந்த நாய்ஸ் சவுண்ட் மட்டும் கேட்காம அது கிளியரா இருக்கிறது ரொம்ப சூப்பரா இருக்குது. அண்ட் அன்னைக்குலாம் உட்காந்துல இப்போ ஒரு சீரிஸ் பார்த்துட்டு இருக்கேன், மைண்ட் ஹண்டர்னு சொல்லிட்டு. நான் ஆன் பண்ணிட்டு வந்துட்டு பார்த்துட்டே இருந்தேன்னா ஐயோ ஸ்பீக்கர் ஆன் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஸ்பீக்கர் ஆன் பண்றேன். அதே சீனை திருப்பி பார்த்தேன்னா செம்ம மைண்ட் ப்ளோயிங்கா இருந்துச்சுங்க. என்னன்னா வந்து அந்த சீரீஸ்ல அந்த சீரீஸ்லயோ இப்ப நம்ம பாக்குற படத்துலயோ குட்டி குட்டி சவுண்ட்லாம் பேக்ரவுண்ட்ல எல்லாம் ஓடுது தெரியுமா. ரொம்ப சின்ன சவுண்ட், ஒரு மாதிரி அந்த ஆம்பியன்ஸ் சவுண்ட், இது எல்லாமே வந்து அவ்வளோ கிறிஸ்டல் கிளியரா இதுல கேக்குதுங்க. லைக் அந்த இதை எப்படி அவங்க செஞ்சிருக்காங்களோ, நீங்க எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அது அப்படியே வந்து அதுல கேக்குது. ஆனா டிவில அதெல்லாம் இல்லவே இல்லை, உண்மை கேட்கல. ஸோ
நம்மளை வந்து லிட்டரலாக வந்து அந்த ஸ்பீக்கர் வந்து சும்மா எதுக்கோ ஒரு ரெஃபரன்ஸ் ஸ்பீக்கர் மாதிரி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதில் அவ்வளோ மட்டமான ஸ்பீக்கர் வந்து இந்த எல்ஜி டிவியில் இருக்குது சரிங்களா. பட் சோனி டிவியில் நல்ல ஸ்பீக்கர் இருக்குது, ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியான இது சரிங்களா. பட் அது வேற லெவல். அது வந்து A80J, இது வந்து C1. இதான் டிஃபரன்ஸ். அது கொஞ்சம் காஸ்ட்லி, பட் நல்ல செம்ம ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த மூணு ஸ்பீக்கர் இருக்கிறதுனால, நடுவில் ஒரு இது இருக்கிறதுனால, இந்த ஸ்பீக்கர் இருக்கிறதுனால அதனால தான் வோக்கல்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, அவங்க பேசுகிறாங்க நல்லா கேட்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த ஸ்பீக்கர் ஆக்சுவலி வந்துட்டு 2.1, அதாவது யூஸ்வலாக வந்து சவுண்ட் பார்ல 2 ஸ்பீக்கர் ப்ளஸ் ஊஃபர் அப்படி வரும். இது வந்து 3.1, ஸோ 3. அதனால வந்து யூ ஹேவ் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு வோக்கலுக்கான இது இருக்குது. அதனால அப்படி நீங்கள் வாங்க, பார்த்து உங்களுக்கு எது வேணுமோ ஒரு பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இது G700 நான் சொன்ன மாதிரி திஸ் இஸ் மை ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் திஸ் ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. பிகாஸ் நான் அடுத்து இன்னொரு சூப்பரான ஸ்பீக்கர் வீடியோ உங்களுக்கு நான் போகிறேன். அது வந்து லைக் வேற லெவல், இந்த மாதிரி இருக்காது, வேற லெவலில் இருக்கு, வேற லெவல் ஸ்பீக்கர் அது. ஸோ அதனால உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா தான் அடுத்து பண்ணுவேன், இல்லை பண்ண மாட்டேன். நாளைக்கு பாய், நான் இன்னொரு வீடியோவில் see you. Bye.